Hi friends, நான் உங்கள் சகி. நம்ம நாளும் பகிர்வோம் சேனல்ல போயிட்டு இருக்க எக்ஸல் ஃபார் பிகினர்ஸ் தமிழ் சீரீஸ்ல இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ஸ்பில் ரேஞ்ச் ஃபார்முலா, ஸ்பில் ரேஞ்ச் ஆபரேட்டர் வச்சு இன்னொரு எக்ஸாம்பிள் தான். இன்னைக்கு நம்ம அதுல என்ன பார்க்க போறோம் அப்படின்னு சொன்னா, ஒரு டோட்டல் ரோ எப்படி கொண்டு வர்றது, அதே மாதிரி அந்த டோட்டல் ரோக்கு ஒரு பர்டிகுலர் ஃபார்மேட் எப்படி பண்றதுன்றது தான். இப்போ நம்ம போன வாட்டி எடுத்த அதே டேபிள் தான் எடுத்திருக்கோம். ஒரு சில ப்ராடக்ட்ஸ், அது கீழே இருக்க டிஃப்ரெண்ட் பிராண்ட்ஸ், அது எவ்வளோ அமௌண்ட்டுக்கு வித்துச்சு அப்படின்னு சொல்ற மாதிரி ஒரு டேபிள் எடுத்திருக்கோம். இதுல இருந்து நம்ம இங்க ப்ராடக்ட் நேம் செலக்ட் பண்ண இங்க நமக்கு அதுல என்ன பிராண்ட் வித்துது, எவ்வளோ ரூபாய்க்கு வித்துது அப்படின்னு சொல்றது கீழே வரணும். அது மட்டும் இல்லாம அதுக்கு ஒரு டோட்டல் ரோ வரணும் அப்படின்ற மாதிரி நம்ம இங்க கொடுத்துருக்கோம். இது எப்படி பண்றோன்றத பார்க்கலாம் வாங்க. இதுக்கு நம்ம பக்கத்துல ஒரு ஷீட் கிரியேட் பண்ணியிருக்கோம். இந்த ஃபர்ஸ்ட்ல இருந்து எப்படி பண்ணலாம் அப்படின்றத ஸ்டெப் பை ஸ்டெப் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பா நம்ம இதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு சொன்னா, யூனிக் கொடுத்து நம்மோட ப்ராடக்ட்ஸ் நேம் எடுத்துட்டு வந்துடணும். அடுத்தது இந்த ப்ராடக்ட் லிஸ்ட் ஒரு டேட்டா வேலிடேஷன்ல கொடுத்து லிஸ்ட் கொடுத்துட்டு நம்ம இங்க என்ன பண்ண போறோம், இதை செலக்ட் பண்ணிட்டு நம்ம ஹேஷ் கொடுத்துட போறோம். ஸோ நமக்கு டேட்டா வேலிடேஷன்ல ப்ராடக்ட் லிஸ்ட் பண்ணியாச்சு. இப்போ நம்ம அடுத்து பிராண்ட் பேருங்கெல்லாம் வர வைக்கலாம். ஈக்குவல் டு ஃபில்டர் கொடுத்துட்டு நம்ம இதுதான் அரே, இதுல நம்ம என்ன பண்றோம், எங்க நம்மளோட ப்ராடக்ட் நமக்கு இதுவா இருக்கும் அது எல்லாத்தையுமே நீங்க எடுத்துட்டு வா அப்படின்னு சொல்றோம். என்டர் கொடுத்தோன்னே பிராண்டும் அதுக்கான அமௌண்ட்ஸும் பக்கத்துல வந்துருச்சு. இங்க பாருங்க, இட்ஸ் இன் தௌசண்ட்ஸ் அப்படின்னு நம்ம மேல கொடுத்துருக்கோம். சரி, ஓகே, இப்போ பிராண்ட் வந்துருச்சு. அடுத்து நம்ம சீரியல் நம்பர் வர வைக்கணும் இந்த இடத்துல. ஸோ சீரியல் நம்பர் நம்ம சீக்வன்ஸ் யூஸ் பண்ணிட்டு வர வைக்க போறோம். சீக்வன்ஸ் கவுண்ட் ஏ கொடுத்துட்டு நம்ம என்ன பண்ணிக்க போறோம், நம்மளோட H6ல எவ்வளோ ஸ்பில் ஆயிருக்கோ அவ்வளவும் கூடவே டிவைட் பை 2, ஏன்னா நமக்கு 2 காலமே வரும். ஸோ அதனால நம்ம டிவைட் பை 2 கொடுத்துக்கலாம். சீக்வன்ஸ் கொடுத்துட்டு க்ளோஸ் பண்ணி பாருங்க, நமக்கு வந்துடுச்சு. ஸோ இதுதான். அடுத்து நம்ம என்ன பண்ணலாம், கவுண்ட் கொடுத்துட்டு இங்க நமக்கு எத்தனை கவுண்ட் இருக்கோ அதை மட்டும் எடுத்துக்கோன்னு சொல்லி ஒரு +1 அப்படின்னு கொடுக்க போறோம். ஸோ நமக்கு 4 அப்படின்னு வந்துருச்சு. சரிங்களா? அடுத்து நம்ம இந்த இடத்துல டோட்டல் நம்மளே என்டர் பண்ணிடலாம். அடுத்து என்ன பண்ணணும், சம் இஃப் கொடுத்துட்டு ரேஞ்ச், அதாவது எப்போ நமக்கு ப்ராடக்ட் இதுவா இருக்கோ, எதெல்லாம் இருக்கோ அதே மாதிரி இதை தான் சம் ரேஞ்ச் கொடுத்துட்டு நம்ம இங்க என்டர் கொடுத்துக்கலாம். இப்போ என்ன பண்ணணும், பிராண்ட் அமௌண்ட் இன் 1000 அப்படின்றத நம்ம இங்க எடுத்துட்டு வந்துடுறோம். எடுத்துட்டு வந்துட்டு இங்க நம்ம கொடுக்க போறது சார்ட் பை அப்படின்றத யூஸ் பண்ண போறோம். ஸோ சார்ட் பை கொடுக்கறச்சு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு சொன்னா, இங்க இருக்கிறது தான் நம்ம சார்ட் பண்ண போறோம். ஸோ ஃபர்ஸ்ட் இதை செலக்ட் பண்ணி ஹேஷ் கொடுத்தா என்ன ஆகும், இது வரைக்கும் எடுத்துக்கணும். ஆனா நமக்கு டோட்டல் ரோவும் வேணும். அதனால கோலன் கொடுத்து இதுக்கு முந்தின ரோ அப்படின்றதுனால H5 அப்படின்னு கொடுத்து பாருங்க, டோட்டல் ரோவை எடுத்துருச்சு. அடுத்தது எந்த அரேல சார்ட் பண்ணணும் அப்படின்னு சொன்னா, அதே மாதிரி இந்த அரே இங்க இருக்கிறத வச்சு சார்ட் பண்ணணும். இது கூடவே மேல இருக்கிறதையும் எடுத்துக்கோ அப்படின்றதுனால G5 கொடுக்குறோம். கொடுத்துட்டு சார்ட்டிங் ஆர்டர் நமக்கு அசெண்டிங் ஆர்டர்ல வரணும். ஸோ 1 கொடுத்து க்ளோஸ் பண்ணி பாருங்க, நமக்கு தேவையானது வந்துருச்சு. ஸோ இதுதான் பிராண்ட். ஓகேங்களா? இது நமக்கு பிராண்ட், இது நம்மளோட டோட்டல். ஸோ இதை நான் என்ன பண்ண முடியாது, ஒவ்வொரு வாட்டியும் மாறும். அதாவது இப்போ நான் போயிட்டு இங்க ஜிஸ்மோ கொடுத்தனா இது மேலே போயிடும், இந்த இடத்துக்கு வந்துடும். அதுவே நான் போயிட்டு இதை கொடுத்தனா நமக்கு இங்க வந்துடும். ஸோ இதை ஃபிக்ஸ் பண்ணாம நான் இதை ஃபிக்ஸ் பண்ண முடியாது. இதை நம்ம கண்டிஷனல் ஃபார்மேட்டிங் வச்சு பண்ணலாம். அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு சொன்னா, நம்மளோட இப்படி செலக்ட் பண்ணிட்டு பார்த்துக்கணும், K2 செல் இருக்கு. கண்டிஷனல் ஃபார்மேட்டிங் போய் நியூ ரூல் கொடுத்து யூசர் ஃபார்முலா நமக்கு எப்போ டோட்டல் அப்படின்னு இருக்கோ நமக்கு காலம் ஃபிக்ஸ், அதனால காலமை ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ எப்பெல்லாம் K2 டோட்டலா வருதோ அப்போ நம்ம என்ன பண்ணிக்கணும் அப்படின்னு சொன்னா, நம்பருக்கு நீ ஒரு கரன்சி சிம்பிள் எடுத்துட்டு வா, ருபி சிம்பிள் எடுத்துட்டு வான்னு சொல்றோம். ஸோ கரன்சி போயிட்டு நம்ம
நம்மளோடத கொடுத்துட்டு டெசிமல் வேல்யூ வேண்டாம். அடுத்தது நம்ம என்ன பண்ணிக்கிறோம் அப்படின்னு சொன்னா ஃபாண்ட்ல போய் போல்ட் ஆக்கிட்டு பார்டர் எனக்கு மேல் பார்டர் கீழ் பார்டர் மட்டும் வேணும் அப்படின்னு சொல்லி ஓகே கொடுத்து பாருங்க நமக்கு இது மாதிரி வந்துடும். ஸோ இதையும் நீங்க வேணும் அப்படின்னு சொன்னா எதெல்லாம் நம்பரா இருக்கோ அதை கொண்டு வா அப்படின்ற மாதிரி நம்ம கொடுத்துக்கலாம். அதாவது இங்க போயிட்டு நம்ம என்ன பண்ணிக்கலாம், conditional formatting, new rule, use a formula equal to, இப்போ இது L2ல இருக்கு, L2 is not equal to blank இருந்ததுன்னு சொன்னா நீங்க ஃபார்மேட் என்ன பண்ணிக்கலாம், நம்பர் போயிட்டு கரன்சி கொடுத்து இதே மாதிரி கொடுத்துட்டீங்கன்னு சொன்னா நமக்கு ஆட்டோமேட்டிக்கா இப்படி வந்துடும். சரி, இது வந்து டைனமிக்கா இருக்கான்னு நம்ம செக் பண்ணணும். இங்க போயிட்டு மாத்தி பாருங்க. விட்ஜெட் கொடுத்த உடனே இதெல்லாம் எப்படி, இது டாலர், இது போல்ட்ல வந்துருச்சு. அதே மாதிரி இப்போ இது 3 லைன் ஐட்டம் இருக்கு. அடுத்த பிராண்ட் செலக்ட் பண்ணா 4 லைன் ஐட்டம் அதுக்கேற்ற மாதிரி மாறி இருக்கு. ஜிஸ்மோ கொடுத்து பாருங்க 2 லைன் ஐட்டம். இது மட்டுமே நமக்கு இது மாதிரி டிஃப்ரெண்டா ஃபார்மேட் ஆகி வந்திருக்கு. இப்படிதான் நம்மளோட ஸ்பெல் ரேஞ்ச் ஃபார்முலாஸ், ஸ்பெல் ரேஞ்ச் ஆப்ரேட்டர் வச்சு டோட்டல் ரோ ஆட் பண்ணி டிஃப்ரெண்ட்டாக கண்டிஷனல் ஃபார்மேட்டிங்கும் பண்ணிக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். நீங்களும் அப்படியே நினச்சிங்கன்னா நம்ம ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணிக்கோங்க. நம்ம நாளும் பகிர்வோம் சேனல் வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம வீடியோஸ்க்கு ஒரு லைக் கொடுத்துருங்க. நன்றி, வணக்கம்.